ஆண்டு கணக்கில் காதலித்த காதலனை திருமணத்திற்கு வற்புறுத்திய பெண். தயக்கம் காட்டிய காதலன் குடும்பம் 10 லட்சம் கேட்டு வரதட்சணை கொடுமை. காதலனால் தற்கொலை செய்து கொண்ட பெண்ணின் பரிதாபம். சென்னைக்கு அருகில் உள்ள பூந்தமல்லியில் இருந்து சில கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது திருமழிசை. மணி, மாலா என்கின்ற தம்பதியரின் ஒரே மகளான கோமதிக்கு கிருஷ்ணமூர்த்தி, மனோகரன் என உடன் பிறந்த சகோதரர்கள் 2 பேர். தந்தை மணி காலமாகிவிட்டதால் தாயார் மாலாதார் மிகவும் கஷ்டப்பட்டு வளர்த்து வந்தார் 3 பிள்ளைகளை. முதல் பெண் கோமதி +2 வரை படித்துவிட்டு தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்தார். இதே பகுதியைச் சேர்ந்த கோபால் என்பவர் கோமதியை பல வருடங்களாக காதலித்துள்ளார். காமராஜ், ரேணுகா தம்பதியரின் மகனான கோபாலின் காதலுக்கு ஒரு நாள் சம்மதமும் தெரிவித்தார் பள்ளி மாணவியாக இருந்த கோமதி. டீன் ஏஜ் வயதில் மலர்ந்த இந்த காதல் ஆண்டு கணக்காக வளர்ந்து அரும்பியது. கோபாலை கணவன் போலவே பாவித்தார் கோமதி. கோபால் டிராவல் கார் டிரைவராக இருந்ததால் கோமதியை அடிக்கடி தனது காரில் வெளியிடங்களுக்கு அழைத்துச் சென்றார். இந்த ஆண்டு காதலன் கோபாலுக்கு 24 வயது ஆரம்பிக்க கோமதிக்கோ 20 வயது எட்டிவிட்டார். இதனால் காதலனிடம் திருமண பேச்சை எடுத்தார் கோமதி. அதுவரை கலகலவென்று பேசி வந்த கோபால் திருமணம் என்றதுமே தயங்கி தயங்கி பேச ஆரம்பித்தார். கிட்டத்தட்ட 6 ஆண்டுகளாக தொடரும் காதல் என்பதால் சில மாதங்களுக்கு அமைதி காத்தார் கோமதி. ஆனால் காதலியை தவிர்க்க முடியாத கோபால் தீர்க்கமான முடிவை எடுக்கப் போவதாக சொல்லி ஒரு நாள் வெளியே அழைத்துச் சென்றார். 8 வருஷமா காதலிக்கு சார். எங்களுக்கு அப்ப தெரியாம நாங்க விட்டுட்டோம். அப்புறம் தெரிஞ்சு எவ்வளோ கண்டிச்சோம், திட்டம் பண்ணோம், எல்லாம் செஞ்சோம். எங்களை மீறியும் போயிடுச்சு. இருவரும் வெளியே சென்ற விஷயம் எப்படியோ கோபாலின் வீட்டிற்கு தெரிந்துவிட்டது. கோபாலும் கோமதியும் ரகசிய திருமணம் செய்யத்தான் ஓடி போய் விட்டதாக நினைத்துக் கொண்டார்கள் 2 பேரின் வீட்டார். ஒரு நாள் முழுக்க வெளியே தங்கிய நிலையில் பெற்றோர்கள் மேற்கொண்ட நடவடிக்கையால் கோபாலும் கோமதியும் அழைத்து வரப்பட்டனர். இதன் பிறகுதான் அற்புதமாக காய்களை நகர்த்தினார் கோபாலின் தந்தையான காமராஜ். இருவருக்கும் முறைப்படி திருமணம் செய்து வைப்பதாகவும் ஆடி மாதம் முடிந்தவுடன் நிச்சயதார்த்தம் நடக்கும் என்றும் சொன்னார் காமராஜ். இதனை நம்பி காதலன் கோபாலை விட்டுவிட்டு வீட்டிற்கு வந்தார் கோமதி. சில வாரங்கள் கழித்து சுனாமி போல் வந்தது ஒரு செய்தி. கோமதியை தங்கள் மகன் கோபால் திருமணம் செய்து கொள்வதற்கு வரதட்சணையாக 10 லட்சம் ரூபாய் தர வேண்டும் என்பதுதான் அது. கேட்டதும் அதிர்ந்து போய்விட்டனர் கோமதியும் அவரின் குடும்பத்தினரும். 10 லட்சம் கொடுத்தா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், இல்லைன்னா நான் வாழ விட மாட்டேன் அப்படின்னு சொன்னான் சார். நான் 10 லட்ச ரூபா கொடுக்குறேன்னு ஒத்துக்கினேன் சார். அது மீறியே நாங்கள் ஸ்டேஷனுக்கு போனோம். அந்த பையன் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், நான் இன்னும் 6 மாசம் பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னான் சார். சட்ட ரீதியோட பண்ணு, நான் 8 மாதம் தான் கல்யாணம் பண்ணி விட்டுருவாங்க சார். 10 லட்ச ரூபா என்ன குடியா நீ தான் பொண்ணு 8 போவேன். அவங்க அப்பா தனியாக கூட்டு பேசுறாரு சார். சுற்றி சுற்றி வந்து தனது அக்காளை காதலித்து விட்டு இப்போது திருமணத்திற்கு வரதட்சணை கேட்பவர் ஒரு ஆண் மகனா என்று கொந்தளித்தார் கோமதியின் தம்பியான கிருஷ்ணமூர்த்தி. கோபால் குடும்பத்தினரிடம் இது பற்றி கிருஷ்ணமூர்த்தி நேரடியாக கேட்க இரக்கமே இல்லாமல் அவரை அடித்து உதைத்தார்கள். போனா அவங்க அக்கா வீட்டாண்டு இருப்பான் போனேன் சார். அங்கே போய் கூட்டத்தில் அவங்க அக்கா வீட்டுக்காரு, அவங்க மாமனார் 3 பேரும் எங்களை அடிக்க வந்தாங்க சார். எங்கள் மாமா அடிக்க வந்தாங்க. நான் தடுத்தேன் சார். இந்த பையன் அது வரையும் வராது, வெளியே வராது கட்டி தச்சிட்டான் சார் மண்டியில். திருமண விவகாரத்தில் பெற்றோரை மீறி காதலன் வாயே திறக்காமல் மௌனமாக இருப்பது கண்டு துடித்து போனார் கோமதி. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், நான் கல்யாணம் பண்ணாட நல்லா வச்சிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிறான் சார். இவன் எங்க பொண்ணு என்னோட சொல்லிச்சு, ஏமா நான் செத்துருவேன், ஸ்டேஷன்லயே சொல்லிச்சு சார். இவன் இந்த மாதிரி சொல்றாமா, நான் செத்துருவேன், நான் செத்துட்டேன்னா இவனை உயிரோடவே விடாதீங்கோ அப்படின்னு நிச்சயமா சொல்லிச்சு சார். நான் எங்க பொண்ணை போட்டு அடிச்சேன் சார். நீ சாவறதுக்கா நீ இவ்வளவு போராட்டம் பண்ண, நீ சாவக்கூடாது, நீ வாழ்ந்து காட்டணும். காதலன் இப்படி
அடியோடு மாறுவான் என்பதை கனவிலும் நினைக்காத கோமதிக்கு ஆத்திரமும் அவமானமும் ஒரு சேர்ந்து தாக்கின பலமாக. வேதனையை தாங்க முடியாத கோமதி உடனே தனது வீட்டு குளியல் அறைக்கு சென்று தனது துப்பட்டாவால் தூக்குமாட்டி தற்கொலை செய்து கொண்டார். நீ புதன்கிழமை அன்னைக்கு ரீசர் மஜாரி பண்ற மாதிரி கல்யாணம் பண்ண சார். அப்புறமா காலையில மறுநாள் காலையில அவன் போகும்போது ஃபோன் பண்ணான் சார். நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், நான் கல்யாணம் பண்ணிக்கினாலும் நான் நல்லா வச்சிருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னான் சார். அதனாலே என் பொண்ணு போய் தற்கொலை பண்ணிங்க சார். அவங்க அப்பா கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வந்து இங்கே 10 லட்சம் கேட்டாரு. ஆவலம் தெரிஞ்சவனே அவனுக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எழுதி கொடுத்துட்டு போயிட்டாங்க சார். அவங்க அண்ணன் அவங்க அப்பாவும். இந்த பையன் 3 மாதம் 6 மாதம் டைம் போனாங்க. இவனை போலீஸ்காரங்க மிரட்டி கிட்டி தான் ஒத்துக்க சொன்னாங்க சார். அடுத்தது என்ன ஆச்சுன்னு தெரியல. எங்கள் அக்காவுக்கு ஃபோன் பண்ணிக்கிறாங்க, அதனால அப்படி பண்ணிக்கிச்சு சார். காதலனும் அவனின் குடும்பத்தினரும் ஏமாற்றியது ஒரு இளம் பெண்ணின் உயிர் பறந்துவிட்ட தகவல் தெரிந்ததும் திருமழிசையே அதிர்ந்தது. தற்கொலை என தகவல் கிடைத்ததும் போலீசார் கோமதியின் உடலை கைப்பற்றினார்கள். போலீசாரின் சம்பிரதாயங்கள் முடிந்ததும் கோமதியின் உடல் பிரேத பரிசோதனைக்காக திருவள்ளூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டது. பிரேத பரிசோதனை முடிந்து உடலை ஒப்படைக்க போலீசார் முன்வந்த போது உறவினர்கள் வாங்க மறுத்துவிட்டனர். தற்கொலைக்கு காரணமான கோபாலையும் அவனது குடும்பத்தையும் கைது செய்யும் வரை ஓயப் போவதில்லை என்று கூறி சாலை மறியலிலும் ஈடுபட்டனர் கோமதியின் உறவினர்கள். இவர்களுக்கு ஆதரவாக பொதுமக்களும் களத்தில் இறங்கினர். நிலைமை கொஞ்சம் கொஞ்சமாக விபரீதமாய் போவதை பார்த்த போலீசார் உடனே காதலன் கோபாலை தேடினார்கள். குடும்பமே தலைமறைவாக பதுங்குவதற்கு முடிவெடுத்திருந்த வேளையில் வசமாக சிக்கினார் கோமதியின் சாவுக்கு காரணமான கோபால். பூந்தமல்லி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட கோபாலை 15 நாள் நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிட்டார் நீதிபதி. இதன் பிறகு சென்னை புழல் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார் கோபால். தனது மகளின் தற்கொலைக்கு காரணமாக இருக்கும் கோபாலின் பெற்றோரையும் கைது செய்ய வேண்டும் என்கிறது கோமதியின் குடும்பம். நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்தேன். வீட்டு வேலை செஞ்சேன், கலகா மிஷின்ல வேலை செஞ்சேன், எல்லா வேலை செஞ்சேன் சார். என் குழந்தைக்கோசம் நான் ஒரே ஒரு குழந்தை தான் சார். எனக்கு 2 பையன் சார். ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்தேன் சார். 5 வயசு சார் அவங்க அப்பா விட்டு போக சொல்ல எங்களை ஏமாத்திட்டான் சார். சார் அவனை தூக்கு தண்டனை கொடுங்க சார், அவனை விடாதீங்க சார். நடந்தது கூட்டு சதி என்பதால் சம்பந்தப்பட்ட அனைவரையும் சட்டப்படி தண்டித்தால்தான் கோமதியின் ஆத்மா சாந்தி அடையும் என்றும் சொல்கிறார்கள் அவர்கள்.